ஓகே, அனைவருக்கும் வணக்கம். உங்களை திருப்பி இந்த ஒரு லைவ் செக்ஷனில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி வீக்கில் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு நான் எல்லாமே வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எப்படி ஒரு செல்ஃப் சர்வீஸ் அட்மின் எப்படி யூஸ் பண்ணுறது, அட்மின் எப்படி, ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாரி, இது வழக்கம் போல் தான். இது எல்லா ஒரு ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாத்துக்குமே இந்த லைவ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், ஸோ என்மார்ட், அதாவது வந்து இ-காமர்ஸோட பெனிஃபிட் பார்க்கலாம். என்மார்ட்டோட சைட் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பேமெண்ட் கேட்வே, ஃபேஸ்புக் ஷாப்பிங், அதோட டெமோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் என்மார்ட் வந்து இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் அ செகண்ட். தேங்க்யூ அண்ட் வெரி சாரி. ஓகே, இதான் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ், இ-காமர்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது வழக்கமாக நம்ம பார்த்தது தான். 24x7 சேல், அதாவது வந்து நீங்கள் வந்து 24 மணி நேரமும் சேல் பண்ணலாம். குறிப்பிட்ட நேரம் உங்கள் கடையிலையும் 24 ஹவர்ஸ் ஆன்லைன்லேயும் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். உங்களுக்கான ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி கிடைக்கும். பிராண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கான, இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நம்ம கடை அப்படிங்கிறது எப்படி ஒரு ஐடென்டிட்டியோ அதே மாதிரி ஆன்லைன்லேயும் உங்களுக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு டேரெக்டாக உங்களோட பேங்க்குக்கு வந்து உங்களோட அமௌண்ட் வந்துடும். உங்களோட சேல் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி வந்துட்டு கூகுள் சர்ச்சஸ், இப்போ நம்ம கூகுளில் போட்டோம் அப்படின்னா என்ன ஒரு பொருள் போட்டாலும் ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸோ அந்த மாதிரி அந்த இதில் இருக்கிற பொருள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். ஸோ அதே மாதிரி வந்து உங்களோட பொருளும் உங்களோட சைட்டும் வந்துட்டு இப்போது எப்படி சைட்ஸ் அப்பியர் ஆகுதோ, அப்போது ஃபஸ்ட்டு போட்டதே வந்துட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்பியர் ஆகுதோ, உங்களோட சைட்டும் அந்த ஃபஸ்ட் பேஜில் வர மாதிரி வந்துடும். அதே மாதிரி வந்துட்டு மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ், உங்களோட ஒவ்வொரு ஆர்டருக்கும் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் பிக்கப் ஃப்ரம் ஸ்டோர், கேஷ் ஆன் டெலிவரி, இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குறைஞ்ச டைமில் வந்து அதிக கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ண முடியும். ஓகே, என்மார்ட், ஓகே, நாங்கள் வந்து என்ன இப்படி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். எங்கிட்ட வந்துட்டு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், மொபைல் பிஓஎஸ் சிஸ்டமும் இருக்குது. அதாவது வந்து எங்கள் டெவலப்பர்ஸ் எல்லாம் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. எங்களுக்கு மோர் தென் 20+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து எங்களுக்கு 100+ ட்ரஸ்டட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கான சைட் வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுப்போம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்ஸு, நீங்கள் ஒரு ஷாப் ரன் பண்ணிருக்கீங்க, அப்போது ஏதாச்சும் பில்லிங் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்கிட்ட வந்துட்டு மொபைல் பிஓஎஸ் இருக்குது. இது ஃபுல்லி வந்துட்டு மொபைல் அண்ட் டேப்லெட்டில் மட்டுமே யூஸ் பண்ணுற இது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கோரல்ஸ் பிஓஎஸ் அப்படின்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கள். கோரல்ஸ் பிஓஎஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் அ ஸ்மால் பிஸ்னஸ், ரீட்டைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எங்கள் சைட் ஃபியூச்சர்ஸ், எங்கள் சைட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஷாப்பிங் கார்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, இமெயில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, பிக்கப் ஃப்ரம் ஸ்டோர் ஆப்ஷன், எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ், கிஃப்ட் வவுச்சர்ஸு, ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ். அதே மாதிரி வந்துட்டு அப் டு 500 மோரோவர் நீங்கள் வந்து அப் டு 2000 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். செல்ஃப் சர்வீஸ் அட்மின், ஸோ இந்த செல்ஃப் சர்வீஸ் அட்மின் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன யூசஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ. ஓகே, பேமெண்ட் கேட்வே. ஓகே, பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது என்ன? ஜஸ்ட்டு ஒரு எப்படி, அதாவது வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம், கஸ்டமரோட அமௌண்ட்டை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் இல்லை ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு இதாக வச்சுக்கலாம். அதான் பேமெண்ட் கேட்வே. நாங்கள் வந்து ரேசர் பே அண்ட் கேஷ் ஃப்ரீயோட வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். பட் நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இந்த டைம் பார்ப்போம். அதே மாதிரி ஃபேஸ்புக் ஷாப்பிங், ஏன்னா இப்போ எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து தனியாக வந்து எதுவுமே பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு
சைட்டையோ இல்லை ஏதோ ஒரு டூல்ஸை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபேஸ்புக் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சோர்ஸ். இப்போ வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து ஈஸியாக டெவலப் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு பெரிய சோர்ஸாக இருந்துகிட்ருக்கு. என்ன ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் அதை ஃபேஸ்புக் மூலமாக ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா அது வேர்ல்டு வைட் ரீச் ஆகுது. அது நம்ம வந்து நம்மளே பார்த்துருக்கோம். நம்ம ஒரு சின்ன சாதாரண போயிட்டு ஒரு கூகுளில் தேடுற ஒரு பொருள் வந்து நம்மளோட ஃபேஸ்புக்கில் வர்றதை நம்மளே பார்த்துருப்போம். ஸோ ஃபேஸ்புக்குங்கிறது ஒரு பெரிய டூல், அதாவது வந்து பெரிய சோர்ஸ். ஸோ அதில் வந்து உங்கள் ஷாப்பை கொண்டு வர முடியுமா? நான் எப்படி ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நீங்கள் மார்க்கெட் ப்ளேஸில் கொண்டு போய் போடலாம், பட் எக்ஸாக்டாக வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட் உங்கள் ப்ரைஸை வந்து டேரெக்டாக அங்கே வந்து கொடுக்க முடியுமா? கொடுத்தா அதை எப்படி அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம டேரெக்டாக நம்மகிட்டயே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? இப்போ இருக்கிறதுல மார்க்கெட் ப்ளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, மெசஞ்சர்ஸ்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெசஞ்சர்ஸில் மெசேஜ் பண்ணும்போது உங்களால் கரெக்டாக அதை அட்டன் பண்ண முடியுதா? அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம நம்பர் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுறாங்க, ஸோ அதை வந்து பிக்கப் பண்ண முடியுதா? ஸோ அவங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதை வந்து என்கொயரி பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. டேரக்ட் பர்ச்சேஸ் வந்து அது என்கொயரியாக வந்து அதுக்கப்புறம் டேரக்ட் பர்ச்சேஸாக வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் டேரெக்டாக வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒன்று போட்டுட்டீங்க, டேரெக்டாக அது வந்து உங்களுக்கு சேலாக வந்து கன்வெர்ட் ஆக முடியுமா? 100% கன்வெர்ட் ஆக முடியுமா? கட்டாயம் முடியும். நம்ம சைட் மூலமாக பண்ணால் கட்டாயம் முடியும். ஸோ அது எப்படி எப்படி அது கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து இந்த இதில் பார்ப்போம். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இது ரீட்டைல் பிஸ்னஸ், ரீட்டைல் அண்ட் ஹோல்சேலர்ஸ். அதாவது வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு ட்ரெஸ் ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு க்ரோசரி, அதாவது ஒரு மளிகை கடை, இல்லை ஒரு காய்கறி கடை, ஒரு கேக் ஷாப்பு. ஸோ இந்த மாதிரி யார் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும், யார் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், ஸோ உங்களுக்கு வந்து இந்த இகாம் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து நீட் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸஸ் அப்படிங்கும்போது, நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படிங்கும்போது கட்டாயம் உங்களுக்கு ஒரு இகாம் ப்ரொவைடர், ஒரு ஆன்லைன் ப்ரொவைடர் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி யார் யாருக்கு நீட் இருக்கோ நீங்கள் வந்து தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்கொயரி ஃபார்ம் வந்து இந்த லிங்கில் இருக்குது. எங்களோட ஃபேஸ்புக் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலராக இந்த மாதிரி லைவ் அண்டு அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னாலும் இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து ஒரு மந்த்லியும் வந்துட்டு இயர்லி பேர்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஆஃபரில் உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த ஆஃபரில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் இனிஷியலாக வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே வச்சுருக்கீங்க, சைட்டு வச்சிட்ருக்கீங்க, பட் எனக்கு வந்து அது வந்து சேல்ஸ் வந்து டேர்ன் ஆகலை, என்னால் இது எப்படி என்கிட்ட வந்து கூகுள் இன்டெக்ரேஷன் இல்லை, இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ண முடியல அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ரீஸ்டோர் பண்ணி உங்கள் பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்கனவே நீங்கள் சைட்டு வச்சுருந்தா அது மூலமாக உங்களுக்கு பிஸ்னஸ் வரலன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக வந்து மைக்ரேட் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுவும் வந்து தாராளமாக வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிள். நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஷாப்போடு எடுக்கலாம், ஃபேஸ்புக் ஷாப் எல்லாமே எடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு இகாமர்ஸ் சைட் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ஜில் வரும். நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறது பூராமே ஒரு தீம் பேஸ்டு, அதாவது வந்து உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக நீங்கள் வந்து இப்போ தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தேவை வந்து உங்கள் பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு போர்ட்டல் இருந்தால் போதும். நீங்கள் வந்து தீம் டிசைன் பண்ணி, நீங்கள் பேனர்ஸ் டிசைன் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் எங்ககிட்ட எல்லாமே அவைலபிள் இருக்குது. பட் உங்களுக்கு தேவை இப்போதைக்கு நீங்கள் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிற டபுள் மைண்டடில் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து எங்களோட இப்போ இருக்கிற லோ தீம் பேக்கேஜோட, அதாவது வந்து லோ பேக்கேஜ் சீப்பஸ்ட்டு பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜை வச்சு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகி உங்கள் பிஸ்னஸ் வந்து கெயின் கொடுக்கும்போது நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்காங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எப்போ வேணுமோ நாங்கள் அதை வந்து மைக்ரேட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் வந்து ஒரு சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கான வேலைப்பாடுகள் வந்து அதிகம். நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த சைட்டை செட்டப் பண்ணுறதுலேருந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுலேருந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ், இமேஜஸ், ப்ரைஸஸ் இது எல்லாமே வந்துட்டு
பர்ஃபெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷனுங்கிறதே ரொம்ப மினிமமாக தான் தேவைப்படும். ஏன்னா எல்லா இதுவுமே வந்து உங்கள் சைட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வந்து சேலாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சிம்பிளிஃபைடு மேனரில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு சேலை டேர்ன் ஆகுமோ அதை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் எடுக்கிறீங்க, சப்போஸ் ஒரு சில இதை மட்டும் க்ரியேட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு எதுவுமே பண்ணாமல் நீங்கள் அப்படியே விட்டுடுறீங்க. கடைசியில் வந்துட்டு இல்லை எனக்கு வந்து இது பெருசாக கை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. 100% எஃபர்ட் நீங்கள் போட்டு பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து இது வந்து கை கொடுக்கும். ஆனால் கட்டாயம் இது கை கொடுக்குமானா கட்டாயம் 100% கை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே வந்து ஆன்லைனை டிபெண்ட் பண்ணி தான் இப்போ இருக்குது. எல்லாருமே ஆன்லைனில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்மளே பார்த்துட்ருக்கோம். நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ உங்கள் ஷாப்பில் வந்து அது எப்படி என் கடையில் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து நீங்கள் விட்டுட்டு என் கடையில் வாங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு ஈடுபாடோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் தான் நம்பர் 1. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுறது கரெக்டாக டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் எல்லாமே எல்லா ஃபியூச்சர்ஸுமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு என்னென்ன செட்டப் வேணுமோ எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணி தருவோம். பட் நீங்கள் அதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் கொண்டு போனால் மட்டுமே உங்கள்கிட்ட இருந்து டேர்ன் ஆனால் மட்டுமே உங்கள் பிஸ்னஸ் வரும். நாங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். பட் எதாக இருந்தாலும் உங்கள் கடைக்கு வர்ற உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்களாக சொல்லாத வரைக்கும் அது வந்து டேர்ன் ஆகாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது ட்ரை பண்ணுங்கன்னு உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லும்போது தான் அது உங்கள் கஸ்டமர்லேருந்து இன்னொரு கஸ்டமர் அப்படின்ட்டு உங்களுக்கு புது யூசர்ஸ் முதற்கொண்டு ஆல் அரவுண்ட் வரும். ஸோ உங்கள்கிட்ட இருந்து தான் எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் பிஸ்னஸை ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட் பண்ணணும். நாங்கள் மார்க்கெட் பண்ணுறதுங்கிறது செகண்டரி. நீங்கள் மார்க்கெட் பண்ணால் மட்டுமே உங்கள் பிஸ்னஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக் ஷாப்பிங் அதான் நான் சொன்ன மாதிரி எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ ஃபேஸ்புக் ஷாப்பிங், பேமெண்ட் கேட்வே அண்டு நாங்கள் வந்து செல்ஃப் சர்வீஸ் அட்மினை பற்றி டெமோவாக வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஸோ அந்த செல்ஃப் சர்வீஸ் அட்மின் அந்த இதை வந்து உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து டெமோவுக்கு போவோம். ஓகே, இதுதான் வந்து செல்ஃப் சர்வீஸ் அட்மின். ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு சைட் ஓகேவா, இது செல்ஃப் சர்வீஸ் அட்மின் அப்படிங்கிறது இதில் என்ன தெரியுது எனக்கு, இதில் என்ன பண்ணணும். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் சைட். இப்போ இது ஒரு சைட். இப்போ வந்து இது வந்து நாங்கள் வந்து இதில் அப்ளையன்சஸ், உமன்ஸ் வேர், கிட்ஸ் வேர், பர்சனலைஸ் கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த சைட்டு, இப்போ இந்த சைட்டில் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போது இன்கேஸ் நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நான் இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மகு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு, ஸ்டாக் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, என்ன டெக்ஸ்ட்டில் வேணும் இங்கே இருக்குது. ஏன்னா இது வந்து பர்சனலைஸ்ட் கிஃப்ட், இந்த டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கான நேம், இமேஜ் இதெல்லாம் வந்து போட்டால் வந்துடும். ஸோ இது யாருக்கு வேண்டி கொடுத்துருக்கு, ஆக்சுவலாக இது வந்து உங்கள் ப்ராடக்ட், இதை வந்து நீங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ சைட்டு உங்கள் ப்ராடக்ட் உங்கள் கஸ்டமர் ஓப்பன் பண்ணாங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு நீங்கள் கிஃப்ட் ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு கிஃப்ட்டு வந்து நீங்கள் பண்ணுறீங்க, பர்சனலைஸ் கிஃப்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் தெரியும் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஸோ நீங்கள் நார்மலாகவே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கும். பட் நீங்கள் எப்படி ஆர்டர்ஸ் வரும்னா நீங்கள் வந்து சைட்ஸில் கொடுத்துருப்பீங்க, அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ ஒன்று வாட்ஸ்அப்பில் பண்ணுவாங்க, மெயில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து காமன் ஒரு டூலாக வந்து நீங்கள் கொடுத்துடலாம். டேரெக்டாக வந்து எதுவுமே இல்லை, அவங்க டேரெக்டாக உங்கள்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த தேவையான எல்லா இதுவுமே இங்கே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனாக நீங்கள் கொடுத்துருவீங்க. ஸோ அவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணி டெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா முடிஞ்சு புதுசாக ஒரு ஆர்டர் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிரும், அது வந்து உங்களுக்கு மெயில் வந்துடும். ஸோ இது வந்துட்டு கஸ்டமருக்கான
ஒரு இது. ஸோ கஸ்டமர் இங்கே தான் போய் உங்களோட இப்போ என்ன உங்களோட ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுட்டோம்னா, அது கிஃப்டாக இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை அப்ளையன்சஸாக இருக்கட்டும், இல்லை க்ரோசரியாக இருக்கட்டும், ஸோ எதாக இருந்தாலும் வந்து உங்கள் கஸ்டமர் உங்ககிட்ட வந்து ஆர்டர் போடுவாங்க. ஸோ இது மேக்ஸிமம் வந்து ஆர்டராக கன்வெர்ட் ஆயிரும். இது வந்து என்கொயரி கிடையாது. எவ்வளோ ப்ரைஸு எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்துட்டு சைட்டில் நம்ம டிஸ்ப்ளே பண்ணும்போது ப்ரைஸை டிஸ்ப்ளே பண்ணணுமா, அதுக்கப்புறம் இவ்வளோ சொன்னாங்கன்னா அவங்க வந்து பார்கெயின் பண்ணுவாங்களா, இது எல்லாமே எப்போ நடக்கும்னா, ஒரு நார்மலாக வந்து நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி கொடுத்தா, இதோட கம்மியாக நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா, இவ்வளோ வருதா அப்படிங்கிற அந்த ஆர்கியூமெண்ட்ஸ், அந்த இது வந்து வரும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அதை ஒரு ஜஸ்ட் ஒரு டூலாக வந்து ஒரு ஈகாமாக நீங்கள் கொடுக்கும்போது அவங்களே பார்த்துருவாங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அவங்க வந்து ஜஸ்ட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு இது வேணும், நீங்கள் எப்போ கொடுப்பீங்க, எல்லாம் டிஸ்பிளேடு, நீங்கள் எல்லாமே போட்டிங்க. இப்போ ஒரு டிவி இருக்குது அப்படின்னா அந்த டிவியோட ஸ்பெசிஃபிகேஷன் இங்கேயே நீங்கள் எல்லாமே போட்டிங்க. என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன பிராண்டு, என்ன ரிசொல்யூஷன் சப்போர்ட் ஆகும், யூஎஸ்பி கனெக்ஷன் இருக்கா இல்லையா, வாரண்ட்டி எவ்வளவு, என்ன மாடலு, என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாமே போட்டிங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை அவங்க கிராஸ் செக் பண்ணணும்னா திருப்பி இன்னொரு நெட்டில் போய் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த நெட்டில் இருக்கிறதே நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓகே இது நம்ம கடை, நம்மளுக்கு தெரிஞ்ச கடை இருக்குது, இவங்க வச்சுருக்காங்க, ஸ்டாக்கில் இருக்குது, இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, ஓகே நம்ம ஆர்டர் போட்டோம்னா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ அப்போங்கும்போது இதில் வந்து 2 விதமான யூசஸ் இருக்குது. இப்போ இதை பார்த்துட்டாங்க அப்படின்னா ஒரு சிலர் டேரெக்டாக ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் ஓகே நம்ம கடையில் தான் இருக்கே அப்படின்ட்டு அவங்க கடைக்கு வந்து வாங்குவாங்க. ஸோ இது வந்து மல்டிபிள் பர்பஸ். ஆக்சுவலாக வந்துட்டு அதுக்கு ஒரு சைட்டே இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, சைட்டுங்கிறது வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. திருப்பி சேஞ்ச் பண்ணணுன்னா திருப்பியும் போய் நீங்கள் வந்து மாற்றணும். ஒரு ப்ரைஸை நீங்கள் அங்கே கொடுத்துட்டீங்கன்னா, உங்கள் சைட்டில் நீங்கள் ஒரு ஆஃபர்னு போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த ஆஃபரை நீங்கள் வாரத்தை மாற்றிட்டே இருப்பீங்களா? பட் இதில் வந்து மாற்றலாம். வாரம் இல்லை, டெய்லி மாற்றலாம். டெய்லி 10 டைம் கூட மாற்றலாம். என்ன ஆஃபர், என்ன இது அப்படின்ட்டு. பிகாஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து பேனராக வந்து அதை வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த சைட்டில் பாருங்கள் பேனர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேனரில் நீங்கள் ஒரு ஆஃபர்னு போட்டு நீங்கள் போட்டுடலாம். இங்கே இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்களா, ஃப்ரெஷ் ஃப்ரம் நேச்சர் இங்கே இருக்குது ஆஃபர், என்னென்ன இருக்குது ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பைனாப்பிள் இருக்குது, ஒரு 55 ருபீஸ், 75 ருபீஸ், இந்த மாதிரி ருபீஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு வெப்சைட்டாக போட்டிங்கன்னா டெய்லியும் வந்து அதாவது வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸு இல்லை 10 days ஒன்ஸு சம்திங் ஒரு சில ஐட்டம்ஸ் ஓட ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வெப்சைட்டாக போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வெப்சைட் இருக்குது, இந்த பொருட்கள் இருக்குதுன்னு தெரியும், ப்ரைஸ் தெரியாது. பட் டெய்லியும் வந்து ப்ரைஸஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணணும், இல்லை டெய்லியும் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு நேற்றத்த ப்ரைஸில் இன்றைக்கி வந்து 10 ரூபா வந்து அதிகமாகிருச்சு அப்படிங்கும்போது கம்மியானா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பட் இன்றைக்கி 10 ரூபா வந்து நேற்றத்தை விட இன்றைக்கி 10 ரூபா அதிகம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பொருள் வந்து சேல் பண்ணாலும் 10 ரூபா கம்மியாக இருக்குது அப்படிங்கிற உங்கள்கிட்ட ஆர்டர் போட்டால் அப்படி வர்ற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. பட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு 10 ரூபாய்க்கு 20 ரூபா 50 ரூபா அப்படின்னு போச்சுன்னா நீங்கள் அதை இன்றைக்கி சேஞ்ச் பண்ணல அப்படின்னா அது உங்களுக்கு லாஸ் தான். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் சைட்டை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து இகாம் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதான் வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் வந்து பேனர் கொடுத்துக்கலாம், இந்த டேட்டாஸ் இது எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களோட சைட் அப்பீரன்ஸ். இதை நான் எப்படி ஆட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா, இல்லை நானே ஆட் பண்ண முடியுமா, இந்த ப்ரைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கிறீங்க, நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஃபேஸ்புக் ஷாப்பிங்கிறீங்க, ஃபேஸ்புக் ஷாப்பிங்னா என்ன. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து இந்த சைட்டை வந்து பார்த்தாச்சு. ஸோ ஃபேஸ்புக் ஷாப்பிங், இப்போ இந்த சைட்டை ஃபேஸ்புக்கில் வந்து கொண்டு வர முடியுமா, இருக்குது. இப்போ நமக்கு இதை கிளிக் பண்ணுறோம், இப்போ லோட் ஆகுது. அப்படிங்கும்போது இப்போ வந்து இது வந்துருச்சு. ஓகே இது இருக்குது, வெஜிடபிள் எல்லாமே இருக்குது. ஸோ இதை கூட நீங்கள் ஷேர் கூட பண்ணலாம். ஆக்சுவலாக வந்துட்டு ஷேர் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதோட உங்கள் கஸ்டமர் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கும்போது அவங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து லைக் பண்ணலாம், இல்லை ட்விட்டு, இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் கூட அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ சைட் எடுத்தால் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே இந்த ஐட்டம் இருக்குது, இப்போ இது இங்கே இருக்குது, இப்போ இந்த ஐட்டமை இப்படியே வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் போடலாம்.
ஆட் டு கார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கார்ட்டில் ஆட் ஆயிரும். இப்போ இதை வந்து செக் அவுட் பண்ணலாம். பட் இந்த ஐட்டமை ஃபேஸ்புக்கிலேருந்து செக் அவுட் பண்ண முடியுமா? ஃபேஸ்புக்கில் இந்த ஐட்டமை காமிக்க முடியுமா? ஸோ அதுதான் வந்து ஃபேஸ்புக் ஷாப்பிங். ஸோ அந்த ஃபேஸ்புக் ஷாப்பிங்னா பாருங்கள், நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ஷாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் இதில் வந்து ஆக்சுவலாக கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த சைட், இப்போ இங்கே இருக்க இந்த சைட் வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? இப்போ அதே கோகனட் இங்கே இருக்குது. இப்போ இந்த கோகனட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த கோகனட் அதே ப்ரைஸு இங்கே இருக்குது. இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். சரி, இங்கே செக் அவுட் ஆன் வெப்சைட், திஸ் வில் டேக் 2. ஸோ உங்கள் ப்ராடக்டை வந்து ஃபேஸ்புக்கில் அப்பியர் பண்ண வச்சாச்சு. அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணால் அதனுடைய டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து அங்கே டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ரொம்ப மினிமமாக கொடுத்துருக்கனால டீட்டெயில்ஸ் வந்து அங்கே அப்பியர் ஆகலை. ஸோ ஃப்ரெஷ் ஆரஞ்சு அப்படிங்கிறது அப்பியர் ஆகுது. ஸோ இந்த ஆரஞ்சு பார்த்தாச்சு. ஸோ இது வந்து ஆரஞ்சு ஆப்பிள் மட்டும்தானா? இல்லை, என்ன நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ் எதாவது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் இங்கே வந்து அப்பியர் ஆகும். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், செக் அவுட் ஆன் வெப்சைட். ஸோ இங்கே இருந்த பொருள் இங்கே வந்தாச்சு. இது நம்ம சைட், நம்ம பார்த்தோம்ல, இது நம்ம சைட். இப்போ இந்த சைட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் இதே ஆட் டு கார்ட் கொடுக்கலாம். இருக்கா? செக் அவுட் நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோதான். கஸ்டமர் லாகின் பண்ணி செக் அவுட் பண்ணிடலாம். செக் அவுட் பண்ணால் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான், இதுதான் ஃபேஸ்புக் ஷாப்பிங். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம பேமெண்ட் கேட்வே பற்றி பேசுவோம். ஓகேங்களா? நான் பேமெண்ட் கேட்வே வந்துட்டு ஒரு சில சைட்ஸில் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ இருக்க ஒரு டெஸ்ட் பேமெண்ட் கேட்வே ஒரு ரீசன்ட் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இது வந்து பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேட்டட் சைட்டு. ஸோ இப்போ இங்கே ப்ராடக்ட் இருக்குது. இப்போ நான் அதை வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வாட்ஸ்அப் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் வந்து இருக்குது. உங்களோட வாட்ஸ்அப்பு வந்து நாங்கள் கொடுத்துருவோம். பிஸ்னஸ் வாட்ஸ்அப் இல்லை நீங்கள் எந்த வாட்ஸ்அப் சொல்கிறீங்களோ அதுவும் கொடுத்துடலாம். டேரெக்டாக உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து சேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வியூ கார்ட் கொடுக்குறேன். இப்போ வியூ கார்ட் கொடுத்து நான் செக் அவுட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னோடய அக்கௌண்ட் லாகின் ஆகிருக்கு. ஸோ நான் அதனால் வந்துட்டு இதை ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், பிக்கப் ஃப்ரம் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சுருக்கோம். ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கிற இது வச்சுருக்கோம். இல்லை கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பிக்கப் ஃப்ரம் ஸ்டோர் கூட நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்து இப்போ நான் கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து இருக்குது பாருங்கள், கேஷ் ஆன் டெலிவரி, பே பை ரேசர் பே. இப்போ நான் வந்து பே பை ரேசர் பே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். ஆக்சுவலாக இது வந்து டெஸ்ட் அக்கௌண்ட். ஸோ இப்போ நான் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்ததையும் வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ உங்களோட ஷாப் நேம் வந்துடும். உங்களோட அதாவது வந்து இது கஸ்டமரோட கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி அந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்கள் கஸ்டமர் வந்து எந்த டிரான்சாக்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் இதில் எந்த அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்துடும். மேபி கார்ட் பேமெண்ட், உங்களோட கார்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் கார்ட் பேமெண்ட் பண்ணலாம். இல்லை மேபி யூபிஐ, நீங்கள் வந்து எந்த யூபிஐயோ நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி எந்த யூபிஐயாக இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட கொடுக்கலாம். கியூஆர் கோடும் வந்து இங்கே அப்பியர் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோஜில் வந்துட்டு உங்களுக்கு வந்து வந்துடும். சாரி, அது டியூ டு த டெஸ்ட் அக்கௌண்ட். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமருக்கு இதில் அவங்க எந்த இதை சூஸ் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற இதுக்கு வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. ஸோ உங்களுக்கு அது மெயிலாகவும் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அங்கே ஆர்டர் போட்டது இங்கே வந்துருச்சு. த்ரூ ரேசர் பே, இப்போ நம்ம ஆர்கானிக் சோப் போட்டோம், த்ரூ ரேசர் பே அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு வந்துருச்சு.
ஸோ இங்கே ஆர்டர்ஸும் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. இதுக்கு உங்களுக்கு மெயில் வந்துருச்சு, பே பை ரேசர் பே அப்படின்ட்டு வந்தாச்சு. ரேசர் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்துருச்சு. இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு நோட்டிஃபை ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வந்துடும், யூ ஹேவ் ரிசீவ்ட் அன் ஆர்டர் அப்படிங்கிறது போட்டு ஆர்கானிக் சோப் 120. ஸோ அது வந்து உங்களோட மெயில் ஐடிக்கும் வந்து வந்துடும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ் உங்கள் கஸ்டமருக்கும் போயிடும், உங்களுக்கும் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து பேமெண்ட் கேட்வே. இந்த பேமெண்ட் கேட்வே இன்டெகிரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். அந்த ஆர்டரை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணோம், எப்படி வந்து அவங்களுக்கு ஃபேஸ்புக் ஷாப்பிங்லேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணோம், அதே மாதிரி வந்துட்டு ஒரு பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகே, இந்த இது ஆர்டர்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸை எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து செல்ஃப் சர்வீஸ் அட்மின் வந்து கொடுத்துருவோம். ஸோ இதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முக்கியமான இது செல்ஃப் சர்வீஸ் அட்மின். இப்போ இதில் வந்துட்டு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் ஆகிறது உங்களுக்கு சேல்ஸ் ஆர்டர்ஸ் அப்படின்ட்டு இங்கே வந்துடும். உங்களுக்கு ஒரு புது ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம். இப்போ நான் இங்கே பண்ணியிருக்கேன், இப்போ இதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ என்ன ஆர்டர் நான் வந்து போட்டிருக்கேன், அது என்னோடய ஸ்டேட்டஸ். இப்போ வந்து நான் வந்து 20th அன்னைக்கு நான் ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ஆக்சுவலாக ஒரு ஆர்டர் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இப்போ இது வந்து உங்கள் சைடோட இது உங்களோட கஸ்டமர் போட்ட ஆர்டர்ஸு உங்கள் கஸ்டமரை வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் கஸ்டமரோட ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது செல்வகுமார் அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ அந்த இது என்ன, இப்போ நான் அதை வந்து ஷிப் பண்ணிட்டேனா, எஸ் நான் வந்து பெண்டிங் அப்படின்ட்டு எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஷிப் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நோட்டிஃபை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நோட்டிஃபை கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்து இங்கே பண்ணி நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர்ஸ்க்கு வந்து மெயிலாக வந்து போகும். ஓகேவா, இதில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் பூரா பார்த்துக்கலாம். கஸ்டமர்ஸ் லிஸ்ட், எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களோட மெயில் ஐடி, அவங்க ஆக்டிவாக இருக்காங்களா இல்லையா, எந்த டேட்லேருந்து அவங்க ஆக்டிவாக இருக்காங்க, இது எல்லாமே வந்து உங்கள் கஸ்டமர்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சேல்ஸ், எத்தனை ஆர்டர்ஸ் வந்திருக்கு, யார் யார் ஆர்டர் போட்டிருக்கா, அது என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது, ஸோ அந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணணுமா, இது எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து இங்கே வந்து ஆர்டர் ஐடியை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, கேட்டலாக். ஸோ கேட்டகரிஸ் இப்போ வந்து இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே கேட்டகரிஸ் இருக்குது. இந்த கேட்டகரிஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ நீங்களே பண்ணலாம். உங்கள்கிட்ட அந்த அட்மின் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட கேட்டகரிஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்னென்ன கேட்டகரிஸ், ஷார்ட் ஆர்டர் 1 1 2 2. ஸோ நாங்கள் இதெல்லாம் ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ளையன்சஸ் அதில் வந்து 3 கேட்டகரியாக கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிச்சன், ஹோம் என்டர்டெயின்மெண்ட், ஹோம் அப்ளையன்சஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் கேட்டகரி. ப்ராடக்ட்ஸ், ஸோ ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியாச்சு, இங்கே ஆடில் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டை ஆட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. இந்த ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களோட ப்ராடக்ட் நேமு, அதோட ப்ரைஸ், இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ப்ராடக்ட் நேமு, டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட் மெட்டா டைட்டில் டேக். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ இருக்குது பெஸ்ட் டாட்டர் கொஷின் இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஓகே போட்டு நான் இங்கே டேக்ஸ் இதெல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்த டேட்டா, ஓகே மாடல் வந்து ஃபோட்டோ கொஷின் இது கொடுத்தாச்சு. ப்ரைஸ் வந்து இங்கே கொடுத்தாச்சு, எத்தனை குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. மினிமம் எவ்வளோ கொடுப்பீங்க, நீங்கள் இங்கே மினிமம் போட்டுக்கலாம். 2 எடுத்தால் தான் கொடுப்பேன், 3 எடுத்தால் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டுக்கலாம். அப்போ அந்த 3 தான் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். லிங்க்ஸ், அதே மாதிரி மேனுஃபேக்சர்ஸ், இது வந்து மேனுஃபேக்சர்ஸ் இருந்தால் மேனுஃபேக்சர்ஸ் கொடுக்கலாம். இங்கே இருக்குது மேனுஃபேக்சர்ஸ், கிஃப்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இங்கே கேட்டகரிஸ், பர்சனலைஸ்டு கிஃப்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸ்டோர்ஸ், ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே இது ரிலவெண்ட்டாக ஒரு ரிலேட்டட் ப்ராடக்ட் வேணும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அட்ரிபியூட், ஆப்ஷன், இது இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஆப்ஷன் ஆட் பண்ணணுமா, அதாவது வந்து செக் பாக்ஸ் வேணுமா, கலர் வேணுமா, டேட் அண்ட் டைம் வேணுமா, டெலிவரி டேட், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் வேணுமா, நீங்கள் வந்து இங்கே ஒரு ஆப்ஷனாக வந்து ஆட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் எங்கே போய் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த ஆப்ஷனில் தான் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை குவான்டிட்டி 2க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ், அந்த மாதிரி வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஸ்பெஷல் அப்படிங்கும்போது இது அந்த ப்ரைஸை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி அது வந்து ரெப்ளிகேட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 345 இருக்கா, இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் கொடுப்போம் 300 அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். ஒரு எத்தனை நாளைக்கு வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் வந்து நீங்கள் எத்தனை இமேஜ் வேணாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அன்லிமிட்டெட். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது எஸ்இஓ, எங்களோட பர்பஸ் டிசைன். ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டாக்டர் இப்போ 300 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இதான் ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது ஒன்ஸ் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே போவோம், இதை ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ தெரியுதுங்களா 300. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ பேனர்ஸும் வந்து போட்டுக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி வந்து பேனர்ஸ் போட்டுக்கலாம். ஃபேஸ்புக் கனெக்ட் பண்ணிக்கலாம், பேமெண்ட் கேட்வே கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் ஃப்ளட்ஜில் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும், உங்களுக்கு மெயில் வந்து வந்துடும். அதே மாதிரி வந்துட்டு கஸ்டமருக்கும் ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷன் போயிடும். அதே மாதிரி வந்துட்டு ஈஸியாக வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை இமேஜஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நாங்கள் இது எழுதியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் இங்கே பாருங்கள் எத்தனை சாரீஸ், எத்தனை ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஆப்ஷன்ஸ் இங்கே பாருங்கள், ப்ளூ கலரில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, எல்லோ கலரில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அதுக்கு ஏதாச்சும் தனி ப்ரைஸஸ் இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். டேட்டா எவ்வளோ ஹோல்சேல் ரேட்டு, எவ்வளோ ப்ரைஸு. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு மேனரில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் எங்கேருந்து ஆட் பண்ணுறது, பெருசாக எதுவும் இல்லைங்க. கிளிக் பண்ணி எடிட் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே இருக்குது மென்ஸ் வேர், உமன்ஸ் வேர். அதில் நம்ம எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இருந்தால் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே எடுத்து ஆட் பண்ணுமா, ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இது எனக்கு ஆட் ஆயிரும். எனக்கு இந்த இது வேணாம், இங்கே வேணாம் அப்படின்னா ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம், இது எனக்கு வேணாம், நான் ரிமூவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன்னா திருப்பி அது வந்து ஆட் ஆயிரும். அவ்வளோதான். உங்களுக்கு ஃபுல் ஃப்ளட்ஜில் ஒரு சைட். இந்த சைட் வந்துட்டு ரொம்ப சீப்பஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எவ்வளோ கன்வீனியண்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ கன்வீனியண்ட்டாக வந்து உங்களுக்கு போகும். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு சைட் அப்படின்னு எடுக்கும்போது கட்டாயம் வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணுவீங்க, இது வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும், இல்லை இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, இந்த மாதிரி ஃபேஸ்புக் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியுமா. ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணாலும் இருக்கலாம். பட் எல்லாமே வந்து வெரி வெரி சிம்பிள். ரொம்ப சிம்பிளான விஷயமா, ரொம்ப சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு வந்துட்டு ஃபுல் சப்போர்ட்டும் நாங்கள் வந்து பண்ணுறோம். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மினிமம் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேணுமா, ஃபுல் சைட்டு வந்து ஒரு ஃபுல் அப்ரோச்சஸோட வேணுமா, இல்லை நீங்கள் அந்த மாதிரி இப்போ வெரைட்டி ஆஃப் தீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுமா. இப்போ இதெல்லாம் வந்து பேசிக் தீம்ஸ். இந்த பேசிக் தீம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா உண்மையிலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக ஒரு வென்ச்சர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த வென்ச்சர் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளோட சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ப்ராடக்ட்ஸ், நாட் அவர் சைட் லுக்ஸ். அதான் வந்து எங்களோட பாலிசி. உங்களோட சைட் வந்து லுக்குங்கிறத தாண்டி உங்கள் ப்ராடக்டோட குவாலிட்டி தான் வந்து இங்கே பேசும். ஸோ உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து டாப் ரேட்டட், எனக்கு வந்து ஆன்லைனில் கொடுத்தா இது சேல் ஆகும் அப்படின்னா நீங்கள் யோசிக்காதீங்க, இப்போவே கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு சைட் வித்தின் 3 டேஸில் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றோம். உங்களுக்கு டொமைன் எப்படி வேணுமோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, யூஸ் பண்ண முடியலை அப்படின்னாலும் அதுக்கும் வந்து நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன்லேருந்து லோகோ க்ரியேஷன் இது எல்லாமே வந்து நாங்கள் தனியாக பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும், உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பு கூட வேணுமா, ஆண்ட்ராய்டு சைட் எடுத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப் கூட நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் வித்தின் மினிமம் காஸ்ட்டில்.
ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளஜ்டு சைட்டு, ஒரு ஃபுல் ஃப்ளஜ்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைஃப் லாங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்கள் பிஸ்னஸ் பூஸ்டப் ஆகி போச்சு அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வேறு தீமு, வேறு லுக்கு எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், நாங்களே உங்களுக்கு பண்ணி தந்துடுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செட்டப் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு வரும். மினிமம் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் நம்மளுக்கு தேவைப்படுற சாரி ஒன்ஸ் வெரி வெரி சாரி உங்களுக்கு மினிமம் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு மினிமம் தேவைப்படுற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 months. நீங்கள் ஒரு 6 months வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவு சக்ஸஸ்க்கு வரும். உங்களுக்கு அதுக்கான மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் நீங்கள் வந்து நாங்கள் வந்து பண்ணித்தரோம். அதே மாதிரி வந்து உங்கள் சைட் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணீங்க மட்டும்தான் உங்களால் வந்து இதை வந்து பெரிய பூஸ்டப் கொண்டு போக முடியும். ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, தாராளமாக இறங்குங்க, கட்டாயமாக பண்ணலாம். இப்போ விநாயகர் சதுர்த்தி ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ விநாயகர் சதுர்த்தி ஆஃபர் வந்து இப்போது இந்த சாட்டர்டே வரைக்கும் போகுது. ஸோ அந்த ஆஃபரில் எடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 1 or 2 months ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபர் எடுத்தீங்க அப்படின்னா 3 months ஆஃபர் எடுத்தால் 1 month ஃப்ரீ, 6 months ஆஃபர் எடுத்தால் 2 months ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த ஆஃபரை எடுங்க, கட்டாயம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து அந்த 6 months ஆஃபர் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 6 monthsக்குள்ளேயே வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆன்லைனுக்குள்ள வந்து நீங்கள் ஒரு லெஜெண்டே ஆகிடலாம். ஸோ யோசிக்காமல் எடுங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போது நம்ம வந்து இந்த ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாமே வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு கட்டாயம் வந்து எங்கள் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு அதில் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போது வந்து நாங்கள் யூடியூப்லேயும் வந்துட்டோம். ஸோ யூடியூப்லேயும் வந்து ட்ரைனிங் செக்ஷன்ஸ் வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எங்களோட என்மார்ட் யூடியூப் பேஜும் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப்பில் ப்ரீமியர் பண்ணும்போது எங்கள் வீடியோஸை வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே,